எப்பா வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டம்மி டப்பாஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கல்யாண பெருமாளை பாக்குறதுக்காக திருவிழந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இது கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர்லங்க. இந்த கோயிலோட வெளித்தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்திலலாம் இருக்கும்ல கோயிலெலாம், இந்த தஞ்சை பெரிய கோவில்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோயிலோட ஒரு தோற்றம் மாதிரி தான் இந்த கோயிலும் இருக்குது. எப்பா என்னப்பா ரிசப்ஷன் கெஸ்ட்டா? சரி வா 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 போகலாம் போகலாம். நல்லா எகிரி குச்சின்னு ஓடுறியா அதை பாரு. இந்த மாதிரிலாம் இதை தொட்டு கும்பிட்டுன்னு போனோன்ற ஒரு ஹியூமன் சென்ஸ் கூட இல்லை. நீ எல்லாம் சாமி கூட வந்துட்டேன். ஆமாம் அது கொடி தான், யாரும் இல்லைன்னாங்க. இதை காட்டுறதுக்கு கூட்டின்னு வந்துட்டேன் நான் அங்கேருந்து. கொஞ்சம் என் மூஞ்சும் காட்டலான்ட்டு தான் கேமரா ஆன் பண்ண சொன்னேன். அதுக்குள்ளே அந்த மூலையிலேருந்து ஒருத்தர் கத்தினே ஓடியாரு, எப்பா எப்பா கேமராலாம் ஆன் பண்ணாதீங்கப்பா, கேமராலாம் உள்ள அலோடு கிடையாதுப்பான்ட்டு. இதுதான் உள்ளே இருக்க ஒரு பெரிய மெயின் கோயில். இது வந்து அந்த கல்லுலலாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க சிலை மாதிரி. இது வந்து ஆதி காலத்தில் போர் செய்வாங்கள்ல அதோடைய ஒரு தோற்றம் இது. இந்த கோயிலே பார்க்க அப்படியே ரொம்ப ஒரு பழைய காலத்து கோயில் மாதிரியே அப்படியே இருக்குங்க. காய்ஸ் சேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது 9 சுற்று போகிறான். 9 சுற்று முடித்தோடனே கண்டிப்பாக 1 இயர் கழிச்சு கல்யாணம் ஆகிடுமாடா. கண்டிப்பாக அவனுங்க. ஆனால் பொண்ணு யாருன்னு மட்டும் எனக்கு தெரியல, அதை மட்டும் கேட்டு சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறேன் இந்த வாய்ஸ்லாம் மட்டும் கண்டிப்பாக அங்கே வராது. பொண்ணு நான் எதுவும் இங்கே வரப்போறேன். பொண்ணு இந்த கல்யாணமே நடக்க தோணும் போது இங்கே இந்த மாதிரி சுத்த விட்டாங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருனா இருந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக கூட்டுவாங்க. நடக்க விட்டு எப்படி அவங்க ஸ்டாமினா எப்படி இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். என்னடா நாக்கு தள்ளிதான் இதுக்குள்ளே, அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் ஆகும்? நடந்தாதான் வா. அத்தாடி இங்கே பாரு அதிசயத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரே ஒரு கல்லால் தான் செஞ்சுருக்காங்க. மேலே ஒரு முட்டு, கீழே ஒரு முட்டு, அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இந்த சைடில் விட்டு அந்த சைடு எடுத்து அப்படியே வந்துடும் போல். சூப்பராக இருக்குல்ல? எப்பா கேமராடாடி நம்ம மாட்டிப்போம் போலியே. உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே இருக்கிற சாமி மட்டும் மடி மேலே இருக்குன்னா தூக்கின்னு ஒரு சாமியை உட்கார வச்சுருக்காப்புல. அதே மாதிரி அவரை நம்பி ஒரு 4 பேர் வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு 2-3 மாதத்தில் நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு வாட்டி வந்து அவரை பார்ப்போம். இல்லைனா அது வரைக்கும் ஒரு மூஞ்சி முகர கட்டி எதுவுமே வந்து மதிக்கிற மாதிரி இல்லை. ஸ்டேட்டாக வீட்டுக்கு போகிறது தான். வாங்க. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். காலியாக தான் இருக்கும், ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா ஃப்ரீயாகவே பார்த்துட்டு போகலாம். எங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நாங்களும் கிளம்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க.